ஹாய் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில எத பத்தி பார்த்துக்க போறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஒரு சில புதிய சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏடிஎம் தரப்புலருந்து. நீங்க வந்து ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்க போறதா இருந்தா, ஒரு சில விதிமுறைலாம் நீங்க வந்து பின்பற்றினா மட்டும் தான் உங்களுக்கு பணம் வந்து எடுக்க முடியும். அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதில வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். எப்படி வந்து ஏடிஎம்லாம் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, வீடியோ கீழ வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் குடுத்தாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா. இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே. இப்ப இந்த ஆர்பிஐ வந்து என்ன ரூல்ஸ் வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணுவோம் எல்லாரும். பணம் எடுக்கிறதுக்காக வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஏடிஎம்ல வந்து 5 டைம்ஸ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு இந்தியன் பேங்க்ல வந்து கஸ்டமரா இருக்கீங்க. அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கீங்க. சேவிங் அக்கவுண்டா இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கவுண்டா இருந்தாலும் சரி. ஒரு 5 டைம்ஸ் வந்து நீங்க இந்த ஒரு மந்த்துக்கு வந்து எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்க ஒரு 6வது டைம் அதாவது 5 டைம் மட்டும் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா ஃப்ரீ. 6வது டைம் நீங்க வந்து எடுக்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹20 வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லேருந்து டெபிட் ஆயிரும். அந்த மாரி ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இந்த புதுசா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறவங்க வந்து புதுசா வந்து ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து நீங்க எடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ₹24 வந்து நாங்க வந்து டெபிட் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து ஒரு அதிகப்பூர்வமான அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால மக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து பணத்த போடுறது, எடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க தேவைக்கேற்ப வந்து பணத்த வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 5 டைம்ஸ் என்ன நெறைய பேர் வந்து 1 மாசத்துக்கு நெறைய டைம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து கணக்கு கிடையாது. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 5 டைம்ஸ்க்கு மேல நீங்க வந்து எடுக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹25 வந்து நாங்க வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. அதாவது ₹20 மட்டும் தான். நீங்க வந்து அதர் பேங்க்ல போயிட்டு எடுத்தாலும் சரி, அதே சேம் பேங்க்ல போயிட்டு நீங்க எடுத்தாலும் சரி, 5 டிரான்சாக்ஷனுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே எடுக்க மாட்டாங்க. பட் அந்த ஏடிஎம் கார்டு சார்ஜ வந்து பார்த்தீங்கன்னா, அனுவல் ஃபீஸா வந்து ஒரு சில பேங்க் வந்து பொறுத்து மாறும். நேஷனல் பேங்கா இருந்தா ஒரு சில சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே இது பிரைவேட் பேங்கா இருந்தா ஒரு சில அமௌண்ட் வந்து ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 170 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனுவல் சார்ஜா வந்து ஏடிஎம் சார்ஜா எடுப்பாங்க. பட் டிரான்சாக்ஷன பொறுத்த மாட்டிலும் இப்ப வந்து ₹24 வந்து நாங்க வந்து எடுப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 8 வருஷத்துக்கு அடுத்து இந்த அப்டேட் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மாரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்க சொல்லல. ஆர்பிஐலருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரூ. 24 நாங்க வந்து கட்டணம் வந்து வசூலிக்க போறோம் அப்படிங்கிற வந்து ஒரு அதிகப்பூர்வமான அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே. மக்களாகிய நம்ம வந்து இது வந்து வரவேற்கத்தக்கதா, இல்ல வரவேற்கப்பட்டதான்னு சொல்லிட்டு, நீங்க தான் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய கருத்துக்கள வீடியோ கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கட்டும். இது போல ஒரு புத்தமது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.